இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மிதுன ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்களுக்கு மிதமானதாகவும் சிறப்பாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குரு பகவான் பார்த்தீங்கன்னா 11வது வீட்டில் உங்கள் வீட்டில் தங்குறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நிறைவேற்றக்கூடியவர் தான் அவர். உங்கள் எந்த வேலையிலும் இடையூறே ஏற்படாது, அதாவது கஷ்டங்கள் இருக்காது. உங்கள் வருமானத்தை கணிசமாக அதிகரிக்க செய்வார். அதே சமயத்தில் தலவிருட்சமான சனி பகவான் உங்களை நீண்ட பயணங்களுக்கு போக வைப்பார். உங்களுக்கு நிதி ஆதாயங்களையும் மத நன்மைகளையும் கொண்டுட்டு வருவார். உங்கள் வேலையில் மாற்றம் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். மாத தொடக்கத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் உங்கள் 7ஆம் வீட்டில் அமர்ந்து திருமண வாழ்க்கையில் காதல் யோகத்தை உண்டாக்குறாரு. தம்பதியினருக்கு காதல் திருமணம் நடக்க போகுது. அந்த சூழ்நிலையும் உருவாக்கி கொடுப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டின் அதிபதி குரு பகவான் பார்த்தீங்கன்னா 11வது வீட்டில் தங்குறாரு. மேலதிகாரிகளின் அனுகூலத்தை பெற செய்வார். உங்களுக்கு சாத்தியமான எல்லா வழிகளிலும் அவர் உதவி செய்வார். மேலும் சரியான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்குவார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியும். உத்தியோகத்தில் உங்களின் பணிக்கான முழு பலனையும் பெறுவீங்க. உங்கள் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். தொழிலாளர்களுக்கு மாதத்தில் ஆரம்பம் சிறப்பாக தான் இருக்கும். ஏதாவது வீட்டில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஒன்றாக அமர்ந்திருந்தாங்கன்னா உங்கள் வியாபாரத்தில் நம்பிக்கைக்குரிய வளர்ச்சியை குறிக்குது. இருந்தாலும் 5ஆம் தேதி செவ்வாய் உங்கள் 8ஆம் வீட்டுக்கு மாறுறாரு. அதுக்கு பின்னாடி வியாபாரத்தில் சில குறைபாடுகள் வருது. ஆனால் நீங்கள் வியாபாரத்தில் சில புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. இது வருங்காலத்தில் உங்களுக்கு லாபத்தை தான் தருது. தொழில் சம்பந்தமாக மேற்கொள்ளும் பயணங்கள் லாபகரமாக இருக்கும். வியாபாரத்தில் வெளிநாட்டு தொடர்புகளால் ஆதாயம் உண்டாகும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 4ஆம் வீட்டில் கேது இருப்பதால் சில சந்தேகங்கள் மனதில் தோன்றினாலும் குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். அறிவை பெறணும். 4ஆம் வீட்டில் கேது பகவானும் 10ஆம் வீட்டில் ராகு பகவானும் பயிற்சி ஆறனால இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்கும். நீங்கள் வீட்டில் குறைவாக உணர்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். உடல்நல பிரச்சனைகளும் உங்கள் பெற்றோரை தொந்தரவு செய்யலாம். உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையே காதல் வளரும். அன்பின் உண்மையான விளக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. ஒருவருக்கொருவர் சமமான நேரத்தை கொடுப்பாங்க. ஒருவரை ஒருவர் மதித்து நடந்துக்கிருவீங்க. உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிப்பீங்க. உறவில் முதிர்ச்சி அடைய மாட்டீங்க. பார்த்தீங்கன்னா குரு பகவானின் பார்வை 5ஆம் மற்றும் 7ஆம் வீட்டில் இருக்கும். மற்றும் 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் உங்கள் 7வது வீட்டில் அமர்றாரு. காதல் திருமணத்திற்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். திருமணமானவர்களை பற்றி பேசினோம்னா 7வது வீட்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருப்பது ஒரு புறம் உங்களுக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு காதல் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். இன்னொரு புறம் மாதத்தின் 2ஆம் பாதியில் செவ்வாய் மற்றும் 8ஆம் வீட்டில் உள்ள சுக்கிரன் திருமணத்திற்கு புறம்பான விவகாரங்களில் சூழ்நிலையை கெடுப்பார். இது உங்கள் திருமண வாழ்க்கையில் பாதகமான விளைவை ஏற்படுத்தும். அதனால் இதை தவிர்க்க முயற்சி செய்யணும். இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமை ஏற்ற இறக்கங்களுக்கு இடையே இருக்கும். ஒரு புறம் குரு பகவான் உங்கள் 11வது வீட்டில் அமர்வதன் மூலமாக உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்த உதவுவார். மேலும் சனி பகவான் 9வது வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால் உங்கள் வருமானம் அதிகரிக்கும். இன்னொரு புறம் மாத தொடக்கத்தில் சூரியன் 8ஆம் வீட்டில் பயிற்சி ஆகிறதுனால சில பிரச்சனைகள் வரலாம். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவானுடன் சேர்ந்து 8ஆம் வீட்டிலும் 5ஆம் வீட்டிலும் அதிபதியுடன் 6ஆம் வீட்டிலும் அதிபதியாக 12ஆம் வீட்டின் அதிபதி 7வது வீட்டில் அமர்றாரு மற்றும் உங்கள் ராசியை நோக்குறாரு. இந்த கண்ணோட்டத்தில் பச்சு பார்த்தோம்னா உங்கள் உடல்நிலை மோசமடையலாம். மேலும் நீங்கள் உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு தண்ணீர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிதுனராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மாத கிரக நிலை மனத்தெளிவை கொண்டு வந்து முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்கும். இந்த மாதத்திற்கான தெளிவான இலக்குகள் மற்றும் நோக்கங்களை அமைச்சுக்கிறங்க. பணிகளுக்கு முன்னுரிமை கொடுங்க. மேலும் தொலைநோக்கு பார்வையுடன் தீர்க்கமான தீர்வுகளை மேற்கொள்ளுங்க. இந்த மாதம் பயனுள்ள தொடர்பு மற்றும் நல்ல ஒரு ஒத்துழைப்புக்கான மாதமாக இந்த மாதம் திகழுது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா சுய ஒழுக்கம் மற்றும் ஆரோக்கியமான நடைமுறைகளின் வளர்ச்சியை ஆதரிக்கும். ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை வழங்கும் மாதம். உங்கள் மனதில் ஆன்மீக நாட்டம் எழும். மனதை அமைதிப்படுத்தும் தியானம், யோகா மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி அல்லது பிரத்யேக படிப்பு நேரத்தை அமைப்பது இதெல்லாம் வழக்கப்படுத்திக்கிருவீங்க. கடந்த கால அனுபவங்கள் மூலம் படிப்பினை பெறுவீங்க. நம்பிக்கையுடன் செயல்பட இந்த மாதம் வாய்ப்புகளை தரும். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக அணுகிறது நல்லது.
இது தொழில்முறை வழிகாட்டுதலை பெறுவீங்க. ஆன்மீக புரிதல் மற்றும் தத்துவ ஆய்வுகள் இந்த மாதம் உங்களின் மன அமைதிக்கு வழிகாட்டும். நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதைகளை ஆழமாக ஆராயவும் எழுச்சியூட்டும் நூல்களை படிக்கவும் ஆன்மீக வழிகாட்டுதலுடன் அர்த்தமுள்ள உரையாடல்களை மேற்கொள்ளவும் இந்த மாதம் அனுகூலமாகத்தான் இருக்குது. இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு புதிய தொடக்கத்தை கொண்டுட்டு வருது. ஒற்றையர் பார்த்திங்கன்னா தங்கள் ஆறுதல் மண்டலத்தை விட்டு வெளியேறுவது, புதிய டேட்டிங் பயன்பாடுகளை முயற்சி செய்கிறது, சாத்தியமான கூட்டாளர்களை சந்திக்கிறது, இந்த நிகழ்வுகளில் கலந்துக்கிறதெல்லாம் நல்லது. உறுதியான காதல் உறவுகளில் இருந்தீங்கன்னா புதிய அனுபவங்கள் எல்லாம் ஏற்படும். நீங்கள் உங்கள் துணையுடன் பயணம் மேற்கொள்வீங்க அல்லது சில தரமான நேரத்தை உங்கள் துணையுடன் பகிர்ந்துக்கிருவீங்க. வெளிப்படையான மற்றும் நேர்மறையான தகவல் தொடர்பு இந்த மாதம் சாதகமானது தான். உங்களின் உணர்வுகள் மற்றும் தேவைகளை தெளிவாக வெளிப்படுத்துறதும் அதனை துணையிடம் பகிர்ந்து கொள்வதும் புரிந்துணர்வை வளர்க்கும். இந்த மாதத்தில் கணவன் மனைவி இடையே தாம்பத்திய சுகம் எதிர்பார்க்கப்படுது. இது நெருக்கத்தை ஆழப்படுத்தவும் பிணைப்பை வலுப்படுத்தவும் முடியும். மறைக்கப்பட்ட பிரச்சனைகள் அல்லது கடந்த கால காயங்கள் மீண்டும் எழலாம். மிதுனராசி என்பவர்கள் இவற்றை தைரியத்துடன் தீர்வு காணும் விருப்பத்துடன் அணுகுவது நல்லது. வீட்டில் இருக்கும் மூத்தவர்களின் வழிகாட்டுதல் சவால்களை எதிர்கொண்டு சமாளிக்கவும் உறவு வலுப்படவும் உதவுது. சுதந்திரம் மற்றும் நெருக்கம் ரெண்டையும் சாதுரியமாக சமநிலைப்படுத்துவது மிதுனராசி என்பவர்களுக்கு நல்லா தெரியும். அவர்கள் தங்கள் உறவுகளில் ஆரோக்கியமான எல்லைகளை அமைப்பது நல்லது. அவர்களின் சொந்த தேவைகள் மற்றும் அவர்களின் கூட்டாளியின் தேவைகளை ரெண்டையும் அறிஞ்சு நடப்பது நல்லது. இது நம்பிக்கையை வளர்க்கும். உங்கள் வாழ்க்கை துணை அவரின் நிறை குறையுடன் ஏற்றுக்கிறணும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். பிப்ரவரி மாதம் மிதுனராசி என்பவர்களுக்கு மறைமுகமான நிதி வாய்ப்புகளை தருது. எதிர்பாராத வருமான ஆதாரங்கள் இருக்கலாம். அது ஒருவேளை ஆக்கப்பூர்வமான முயற்சிகள், முதலீடுகள் அல்லது பரம்பரை சொத்துக்கள் மூலமாகவும் இருக்கலாம். குறிப்பாக மாதத்தின் நடுப்பகுதியில் அதிர்ஷ்டம் சாத்தியமாகும். இந்த மாதம் முழுவதும் வருமானம் இருக்கும் என்றாலும் சாத்தியமான மருத்துவமனை செலவினங்களையும் கவனத்தில் கொள்ளணும். அவசியம் எதிர்பாராத உடல்நல பிரச்சனைகள், குறிப்பாக உங்கள் தந்தையுடன் தொடர்புடைய பிரச்சனைகள் காரணமாக செலவுகள் எழலாம். அதனால் நிதி கவனம் தேவைப்படலாம். முன்கூட்டியே திட்டமிட்டு பாதிப்பை தணிக்க காப்பீட்டு விஷயங்களை கருத்தில் வச்சுக்கிறணும். சொத்து மாற்றமும் கார்டுகளில் இருக்கலாம். இது எதிர்பாராத செலவுகளுக்கு வழிவகுக்கும். எந்த ஒரு முதலீட்டையும் மேற்கொள்வதற்கு முன்னாடி முதலீட்டின் சாத்தியமான வருவாயை கவனமாக எடை போடணும். அதிக செலவினங்களை தவிர்த்திடணும். பட்ஜெட் அமைச்சு வரவு செலவுகளை மேற்கொள்வது நல்லது. நீண்ட கால நிதி இலக்குகளை முன்னுரிமை கொடுக்கணும். மேலும் புத்திசாலித்தனமான முதலீடு செய்யணும். மொத்தத்தில் இந்த மாதம் மிதுனராசி என்பவர்களுக்கு கலவையான பலன்களை அளிக்கும். உங்கள் நிதிநிலை மேம்பட புத பகவானுக்கு பூஜை செய்யணும். தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் புதிய பொறுப்புகள் வரும்போது கவனமாக நடக்கணும். சாத்தியமான அபாயங்களை தவிர்க்கணும். இந்த காலகட்டம் ஏற்கனவே உள்ள கடமைகளை நிறைவேற்றுவதில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு அழைப்பு விடுக்கும். கூர்ந்த கவனம் மற்றும் அசைக்க முடியாத மன உறுதி பணிகளை திறம்பட முடிப்பதற்கு முக்கியமாக தேவைப்படுது. உங்கள் ஆற்றலை பணியில் ஈடுபடுத்துங்க. மேலும் சக ஊழியர்களுடன் திறம்பட ஒத்துழைக்கணும். உங்கள் சகாக்களின் ஆதரவையும் நிபுணத்துவத்தையும் மேம்படுத்துவதன் மூலம் இந்த மாதம் தற்போதைய திட்டங்கள் மகத்தான வெற்றியை பார்க்க முடியும். தொழில் வாழ்க்கையில் சில தடைகள் ஏற்படலாம் என்றாலும் உங்களின் நீடித்த கேள்விகளுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட பதில்கள் எல்லாம் கிடைக்கும். பதவி உயர்வு இந்த மாதம் எதிர்பார்க்க முடியாதது. மேலதிகாரிகளுடன் திறந்த தொடர்பு மற்றும் எந்த ஒரு பிரச்சனையையும் நேருக்கு நேர் நிவர்த்தி செய்வதன் மூலம் சிறிய சிக்கல்கள் பெரிதாக மாறுவதை தடுத்துடலாம். இந்த மாதம் நீங்கள் தொழிலில் மிகச்சிறந்த ஆற்றல் வாய்ந்த மாற்றத்தை பார்ப்பீங்க. பழமையான தொழில்நுட்பங்களை விடுத்து புதுமையான அணுகுமுறை மற்றும் சந்தை சூழ்நிலைக்கேற்ப மாற்றிக்கிற தொழிலில் புதிய கட்டமைப்புகளை உருவாக்கலாம். புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம். ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை கைவிடணும். தயக்கமில்லாமல் புது பிராண்டு மற்றும் புது வாடிக்கையாளர்களை ஏற்படுத்தி கொள்ள தயாராக இருக்கணும்.
இந்த மாற்றம் சவாலானதாக இருந்தாலும் கணிசமான வெற்றி மற்றும் புது வாய்ப்புகளை அளிக்கும், ஆதாயங்களையும் அளிக்கும். புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கும் லாபகரமான ஒப்பந்தங்களை பெறுவதற்கும் மாறுபட்ட திறன்கள் மற்றும் தகவலமைப்பு திறனை பயன்படுத்தணும். வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதிலும் கூட்டாண்மைகளை உருவாக்குவதிலும் சிக்கலான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதிலும் உங்களின் படைப்பாற்றல் மற்றும் தகவல் தொடர்பு திறன் விலைமதிப்பற்றதாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் செழிக்கும், முதலீடுகள் பலனளிக்கும், எதிர்பாராத வருமான ஆதாரங்கள் உருவாகும். மாநாடுகள், வணிக பயணங்கள் அல்லது வெளிநாட்டு கூட்டாளர்களுடனான கூட்டுப்பணிகள் கூட புதிய சந்தைகள் மற்றும் கூட்டாண்மைகளுக்கான கதவை திறக்கும். பல்வேறு பணிகளை கையாளும் திறன் மற்றும் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும் திறன் போட்டி சந்தையில் அவர்களுக்கு ஒரு தனி இடத்தை கொடுக்கும். உத்தியோகம் மேன்மை பெற சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் மிதுனராசி என்பவர்களுக்கு உடல்நலம் கவலைக்கு காரணமாக இருக்கும். முதன்மையான அடிப்படை பிரச்சனைகள் காரணமாக மன அழுத்தம் இருக்கும். வீட்டு வேலையை எடுத்துக்கிட்டாலும் வெளி வேலையை எடுத்துக்கிட்டாலும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதிக பணிகள் இருக்குது. நோய்வாய்ப்பட்டிருந்துச்சுன்னா அந்த நோயிலிருந்து விடுபட்டு புத்துணர்ச்சியுடன் நீங்கள் வேலைக்கு திரும்பக்கூடும். ஆரோக்கியமான நடவடிக்கையை பேணுறதும் அதிகப்படியான இன்பத்தை தவிர்ப்பதும் நல்வாழ்வுக்கு மேலும் துணை புரியும். பல கடமைகள் காரணமாக உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தத்துக்கு பங்களிக்கும். ஏற்கனவே உள்ள பொறுப்புகளுக்கு முன்னுரிமை அளிங்க. புதிய பொறுப்புகளை தவிர்த்துருங்க. மேலதிகாரிகளுடன் மனம் திறந்து பேசுங்க. குறுகிய விடுப்பு கோருங்க. ஆரோக்கியம் மேம்பட சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கடின உழைப்புக்கு நல்ல பலனை பெறுவதற்கு இந்த நேரம் சற்று கடினமானதாக இருக்குது. குறைவான உந்துதல் அல்லது ஊக்கம் இருக்கும். யோகா, தியானம், நீண்ட நடைப்பயிற்சி இதன் மூலம் நம்பிக்கை அதிகரிக்கணும். தங்கள் இலக்குகளை, கனவுகள், பலம் மற்றும் பலவீனங்களை பற்றி சிந்திக்கணும். தேவைப்பட்டால் கூடுதல் பயிற்சி வகுப்புகளை எடுத்துக்கிறது போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற உங்களுக்கு உதவும். சட்டம் அல்லது மருத்துவ மாணவர்களாக இருந்தால் இப்போ சிறந்து விளங்கலாம். கல்வியில் சிறந்து விளங்க லக்ஷ்மி பகவானுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 4, 5, 6, 7, 12, 13, 14, 15, 24, 25, 26, 27 மேலும் 28. அசுப தேதிகள் 8, 9, 16, 17, 18, 19 மற்றும் 20. இதுவரை அந்த பதிவில் மிதுனராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.